வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து ஹோம் தேட்டருக்கு ஒயர் இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டீட்டெயில் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஏற்கனவே இந்த வீட்டில் பைப் எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு ஃபுல்லாக. இது ஒயரிங் பண்ணி ஃப்ளெமிங் வேரியா தான் போட்டிருக்கேன். ஹோம் தேட்டர் வந்திருக்கு, போஸ்ன்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு. இதில் வந்து அவுட்புட்டு பின்னு எல்லாமே வந்திருக்கு. பிளேயர் இப்போதைக்கு இல்லை, மற்ற செட்டு மட்டும் வந்திருக்கு. லெஃப்ட் ரைட்டு எல்லாமே போட்டிருக்கு. இந்தமாரி டைப்பான ஸ்பீக்கர் வந்திருக்கு. மேலே ரொட்டேட் பண்ணுற மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்குது. 1 kg இருக்கும் போல். இருந்தாலும் ஒரு ஸ்பீக்கரும் 2 கிலோ கிட்ட இருக்கும் போல். இதுக்கு வந்து இதேமாரி டைப்பு கொடுத்துருக்காங்க, ரொட்டேட் பண்ணுற டைப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்குது ஸ்பீக்கரு. இது வந்து ஒரு கரெக்டாக 80,000 75,000 சொன்னாங்க இந்த ரேட்டு. நல்லா எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்பீக்கரை. யூஸ் பண்ணது எடுத்து வந்திருக்காங்க. இது மேக்ஸிமம் இது பேக்கிங்கோட ஃபுல்லாக வந்திருக்கு. இது எல்லாம் ரொட்டேட் டைப்பாக வந்திருக்கு. இது மேலே டாப்பு எல்லாம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி. அதுக்குள்ளே டேட்டா கேபிள் ப்ளஸ் ஒயரு எல்லாமே பேக்கேஜில் வந்திருக்கு. இதுக்கு ஒயர் எல்லாம் கேபிள் எல்லாம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒயர் எல்லாம் 1 square mm அளவுக்கு இருக்குது. ரெட்டு கொடுத்தது ரெட்லேயும், பிளாக் கொடுத்தது பிளாக்கும். இன்னொரு பின் இந்த அடாப்டர் வந்து இந்த சைடில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சி பின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹோம் தேட்டர் இங்கேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த கார்னரில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ் சென்ட்ரு ஒன்று அந்த சைடு. ஏற்கனவே நம்ம வந்து இந்த பைப்பு கன்சீல் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ நாங்கள் பவர் லைன் இல்லாமல் ஹோம் தேட்டர் லைன் மட்டும், அதனால தான் இண்டிவிஜுவலாக போடுறோம் பைப்பு மட்டும் ஹோம் தேட்டருக்கு. நம்ம ஹோம் தேட்டர் வந்த பிறகு செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இது வழியாகவே கேபிள் ஒயர் வந்துட்டு அது வழியாகவே நம்ம இது ஸ்பீக்கர் ஒயரிங் இழுத்துடலாம். நம்ம இதெல்லாம் கன்சல்ட் பண்ண வீடியோ தான். நான் போய் எப்படி ஹோம் தேட்டர் பைப் போட்டிருக்கேன்னு பாருங்கள். அது ஃபுல்லாக டீட்டெயில் தெரியும், எப்படி போட்டால் ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இப்போ எல்லாத்துக்கும் ஒயர் இழுத்தாச்சு. ஒயர் இழுத்து வந்து தேவையான ஒயர் இங்கே வந்து இந்த அடாப்டர்லேருந்து தனியாகவே இழுத்துருக்கும் ஃபுல்லாக. இங்கே தேவையான அளவுக்கு ஒயரை சுற்றி வச்சுக்கலாம். அங்கங்கே ஒரு மீட்ரு லூஸ் வச்சுட்டோம். இப்போ ஒரு ஆங்கிள் சீலிங் ரோஸில் நம்ம வந்து கரெக்டாக சீலிங் பிளேட் போட்டு கீழே நம்ம மார்க் பண்ணுறோம். மேலேருந்து கரெக்டாக 40 இன்ச்சு வச்சுட்டு சைட்லேருந்து 1 அடி எப்பயும் வைக்கிற மாரி வச்சுருக்கோம். நம்ம ஒரே அளவு நாட்டு வச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே அளவு நாட்டு வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர் ஸ்டாண்டு வந்து இப்படி இருக்குது, இந்த மாடல் இருக்குது. இதேமாரி பின்னாடி இந்த கிளிப்பு அடிச்சுட்டு இதேமாரி தூக்கி லாக் பண்ணுற மாரி இருக்குது. ஏன்னா ஒரு 2 கிலோ இருக்கும் போல் ஒரு ஸ்பீக்கர் மட்டுமே, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து மேலே டாப்பில் சிங்கிள் ஸ்க்ரூ போடுறது, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி இருக்குது. நம்ம சிங்கிள் ஸ்க்ரூ போடுறதுலேயே போட்டாச்சு. இப்போ நல்லா இது மேலே லூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரொட்டேட் பண்ணுற டைப்பாக இருக்குது. அந்த ரொட்டேட் பண்ணுற அசம்பிள் பண்ணுறேன், அடுத்தது காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்பீக்கர் மாட்டேஜ் இதேமாரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம இதேமாரி மேலே உள்ள டாப்பு ரொட்டேட் பண்ணிக்கலாம், இதேமாரி திருப்பிக்கலாம். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். ஒயரை இதேமாரி எடுத்துகிட்டு வந்து நம்ம மற்ற வெயிட்லெஸ் ஸ்பீக்கர்னால் நம்ம சீலிங் பிளேட்லேயே முறிக்கலாம். நம்ம இதேமாரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், ப்ளஸ்ஸு 2 இது ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் எப்படி செட் பண்ணுறோம் பாருங்கள். இதில் சிங்கிள் ஸ்க்ரூ போட்டாச்சு. இதில் பவுல்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க ரொட்டேட் பண்ணுற மாரி. இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டுட்டு இந்த டாப்பு வந்து கீழே மாட்டிட்டு அதுக்கு மேலே வரியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பை மாற்றுற மாதிரி, லூஸ் பண்ண மாதிரி மாற்றுற மாரி. இது போட்டுட்டு திரும்பி நம்ம வந்து கீழே போட்டுட்டு லாக் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா ஈஸியான டைப்பாக தான் இருக்குது, நல்லா மெத்தடாகவும் இருக்குது. எல்லா சைடும் அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெவியாகவும் இருக்குது. நல்லா அந்த இரும்பில் பின்னு கொடுத்துருக்காங்க, பிவிசி தான் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரு தான் பற்றி கன்சீல் பண்ண வீடியோ தான் பாருங்கள். ஹோம் தேட்டருக்கு தனியாக லைன் அதுமாரி போட்டிருப்பேன். இப்போ 2 ஸ்பீக்கரை செட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 3 ஸ்பீக்கர் சென்ட்ரு எல்லாமே செட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஈவனாக வச்சாச்சு எல்லாத்துக்கும். ஏற்கனவே ஒயர் ஒயர் பைப் லைன் போட்டதுனால இப்போ ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நீங்கள் லிண்டில் மட்டத்தில் வச்சா அதிகமாக சவுண்ட் இருக்கும். இல்லை நம்மளுக்கு ஏற்ற பின்னு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ் பேக் லெஃப்ட் ரைட்டு. இப்போ கேபிள் ஒயர் வழியாக அந்த பைப் வழியாக நம்மளுக்கு ஹோம் தேட்டர் ஒயர் வந்துட்டு ப்ளஸ்ஸு கேபிள் ஒயர் வந்துட்டு நம்மளுக்கு பவர் சப்ளைவில் ஒயர் இழுக்காமல் ஈஸியாக இந்தாண்ட பைப்பில் தனியாக போட்டதுனால இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஹோம் தேட்டர் பைப் லைன்னா இதுமாரி தான் போடணும். நீங்கள் பவர் லைனில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும், ஏதாச்சும் ஷார்ட் ஆகிடும். இதுமாரி இந்த பின்னு வந்து பிளேயர் வந்தோம்னா அதை செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு.
வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.